அனைவருக்கும் வணக்கம். நிறைய அரசியல் தலைவர்கள், ஆண்ட தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மாநிலம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியா இருக்குது, மிக சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் அதை உங்ககிட்டயே ஒரு கேள்வியா கேட்கிறேன். ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா, ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா, முதல்ல அதுல இருக்கிற மனிதர்கள் சுய நினைவோட மனிதனா இருக்கணும் இல்லையா? ஆனா இங்க எவ்வளவு நபர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தி சுய நினைவு இழந்து விபத்துகள், குடும்ப சீரழிவு நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும். இதுல பல இளைஞர்கள், மாணவர்கள் திருட்டுத்தனமா போதைப் பொருட்களை பயன்படுத்துறது தனி. இதுல தெரிந்தே பொது சமூக புத்தியில சாதாரணமா இயல்பா ஏறி போயிருக்கிற சாராயம் குடிக்கிறவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்றத உங்க முன்னாடி ஒரு ஆய்வு செய்ய சொல்றேன். அது நீங்களா முயற்சி செஞ்சு பாருங்க. உங்க தெருவுல ஒரு 10 வீடு எடுத்துக்கங்க. அதுல எத்தனை பேர் குடிக்கிறாங்கன்றது மட்டும் நீங்களா கற்பனை பண்ணி பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இப்படி இருக்கும் பொழுது நம்ம நாடு எப்படி சுயநினைவற்ற சமூகத்தை வைத்துக்கிட்டு எப்படி முன்னோடியா திகழ முடியுன்றது தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அப்ப இந்த போதை பொருட்கள், இந்த போதை கலாச்சார பத்தி மாறணும், இந்த பழக்கம் மாறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சிறந்த அரசியல் தலைவர்கள் இந்த போதை பொருட்களையும் சாராய கடையும் யாரு தடை செய்வோம், மூடுவோம் அப்படின்னு சொல்றாங்களோ அது போன்ற அரசியல் தலைவர்களை தேர்தலில் வாக்களிச்சு நம்ம தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் வாக்குறுதியில, இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் சாராய கடையை மூடுவணும், போதைப் பொருட்களை ஒழிப்பணும் சொல்லல. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது அதுல இருந்து வருமானம் வருதுன்னு. அந்த வருமானத்துல தான் நாடு முன்னேறுது அப்படின்னா மனிதர்கள் சுயநினைவு எழுந்த ஒரு மனிதர்களை வச்சு எப்படி நாட்டை முன்னேற்றுவாங்க அப்படின்றத நீங்க சிந்திச்சு பாருங்க. வர ஏப்ரல் 23 அன்று வர தேர்தல்ல நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. உங்க கையில தான் இருக்கு நாடு. திமுக